Okay, students, please listen. We are moving to the exercise 1.6. ஒரு டைமில் மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட்ஸ் நடத்துறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்காது. பிகாஸ் அது ரொம்ப டெட் ஈஸியான ஒரு சிலபஸாக இருக்கும். அதனால் அது நடத்த பிடிக்காது. ஆனால் இந்த டெக்ஸ்ட் புக்கில் இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் சேர்க்கும்போது இந்த புக்கோடைய அந்த சிலபஸ் வந்து ரொம்ப அழகாகுது. ஸோ அந்த எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கிறதால ஐ ஸ்டார்ட் டு லைக் டு டீச் தி மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ். ஸோ இதை பாருங்களேன், இதில் என்ன அது அப்படின்னா, we are going to check the consistency of the system of linear equation. இம்மா நேரம் நம்ம லீனியர் ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணியிருக்கோம். 3 மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம். என்னென்ன மெத்தட்? ஒன்று மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட், ஃபஸ்ட்டு மெத்தட். அதுக்கப்புறம் ரெண்டாவது மெத்தட் கிராமர்ஸ் ரூல். ஞாபகம் இருக்கும்ல, டெல்டா 1 by டெல்டா, டெல்டா 2 by டெல்டா. கிராமர்ஸ் ரூல் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி வென் டெல்டா இஸ் நாட் ஈக்குவல் டு 0. டெல்டா தான் என்னது? கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ். டெல்டாவை தான் கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து என்ன மெத்தட் பார்த்தோம்? காஷியன் எலிமினேஷன் மெத்தட். அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மெத்தட், அதுதான் பெஸ்ட் மெத்தட்னு கூட சொல்லியிருந்தேன். இப்போ நான் இங்கே ஒர்க் பண்ண போகிறதும் அது ஏறக்குறைய சிமிலர் டு காஷியன் எலிமினேஷன் மெத்தட் தான். 3 மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம சிஸ்டத்தில் கன்சிஸ்டண்ட்டா அப்படின்னு செக் பண்ணுவோம். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கன்சிஸ்டன்ட்? ஐ மஸ்ட் டாக் அபவுட் தட். கன்சிஸ்டன்ட் என்னது? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கன்சிஸ்டன்ட் ஆஃப் ஏ சிஸ்டம்? ஒரு சிஸ்டம் கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா அதுக்கு சொல்யூஷன் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஒரு சிஸ்டத்துக்கு கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கு சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இன்கன்சிஸ்டன்ட், listen carefully, my words are very important. Inconsistent, solution இருக்கு, but here there is no solution. ஒரு system of linear equationக்கு solution இல்லை, இந்த இடத்துல solution இருக்கு. So this is the mathematical word, you must use that. Consistent and this is inconsistent, right? solution இருக்குன்னா நிறைய solution இருக்கலாமா, ஒரே ஒரு சொல்யூஷன் இருக்கலாமா அப்படின்னு 2 கேஸ் இருக்குது. அதில் நிறைய சொல்யூஷன் இருக்கிறது இருக்குது, ஒரே ஒரு சொல்யூஷன் மட்டும் இருக்குது. இந்த ஒரே ஒரு சொல்யூஷன் இருக்குன்ற கேஸை தான் நம்ம இம்மா நேரம் பார்த்தது. மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட், கிராமர்ஸ் ரூல், ஓகே, அண்ட் காஷியன் எலிமினேஷன் மெத்தட். இந்த 3 செக்ஷன்லையும் நம்ம பார்த்தது வந்து இட் இஸ் எ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். விச் இஸ் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்? எது? ஒரு சிஸ்டத்தை மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு நம்ம எழுதிட்டோம்னா யூ மஸ்ட் பி கேர்ஃபுல். நான் சொல்கிற ஒரு வார்த்தையும் இதெல்லாம் நான் சொல்லணும் பசங்கக்கிட்ட அப்படின்னு பல நேரம் யோசித்து வச்சுருந்த வார்த்தைகள். அதனால் ஒரு செகண்டு கூட என்னுடைய வார்த்தையை விட்டு உன்னுடைய லிசனிங் வேறு எங்கேயும் போகக்கூடாது. அது கிளாரிட்டியாக நீங்கள் நான் சொல்கிறது எல்லாத்தையும் கேட்கணும். ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னா என்னது? திஸ் இஸ் தி மேட்ரிக்ஸ் ஃபார்மில் அந்த ஈக்குவேஷனை மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு எழுதும்ல, இந்த ஏன்ற மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடில் வந்து இதை நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருந்தால் தான் அந்த மெத்தடை ப்ரொசீட் பண்ண முடியும். ஒன்று. அதுக்கு அடுத்தது இந்த மேட்ரிக்ஸை தான் நீங்கள் என்னென்னு செஞ்சீங்கன்னா, கிராமர்ஸ் வந்து டெல்டான்னு சொன்னார். அந்த டெல்டா நாட் ஈக்குவல் டு 0. ஆமாம், அவர் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னு சொல்கிறாரு. அவர் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருக்கும்போது தான் நீங்கள் அதை ஒர்க் அவுட் பண்ண முடியும். பட் காஷியன் எலிமினேஷன் மெத்தடில் எப்படி இருந்தாலும் ஒர்க் அவுட் பண்ணலாம். நீங்கள் காஷியன் எலிமினேஷன் மெத்தடில் நம்ம இதுவரையிலையும் போட்ட சம்ஸில் எல்லா சம்லையுமே என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா, இது நாட் ஈக்குவல் டு 0, இது நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருக்கும்போது மட்டும்தான் செஞ்சுருக்கோம் நம்ம. ஓகே ஓகே ஸோ இப்போது கன்சிஸ்டன்ட், இன்கன்சிஸ்டன்ட். ஸோ இதை பற்றி நான் இப்பயே பேச ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், அது இன்னும் ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை அப்படியே கண்ணை கட்டிக்கிட்டு நான் இன்னும் கதை சொல்கிற மாதிரி அது மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ ஒரு சம்மை ஒர்க் அவுட் பண்ணுறோம், அந்த கன்சிஸ்டன்சியை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா நம்ம இந்த எக்ஸசைஸோடைய இந்த ஒரு 3 சம்மை நான் கிராஸ் பண்ணுறேன். 3 இல்லை 4 சம்மை கிராஸ் பண்ணுறேன். 4 சம் கிராஸ் பண்ணோடனே ஐ வில் கிவ் அன் ஐடியா, ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வரலாம். ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு அதுதான் பெரிய வேலையாக இருக்கும். ஓகே, பிஃபோர் மூவிங் டு த டாபிக் ஐ வாண்ட் டு கிவ் எ ஸ்டேட்மெண்ட். ஒரு தேரத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போது இந்த ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னா இதில் ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. இந்த மேட்ரிக்ஸுக்கு பேர் வந்து கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ். அது ஏன் கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ்னு வச்சுருப்பாங்கன்னு தெரியும். பிகாஸ் தட் மேட்ரிக்ஸ் ஆர் கலெக்டட் ஃப்ரம் தி அன்னோன்ஸோடைய கோஎஃபிஷியன்ட்டை வச்சு கலெக்ட் பண்ணது இல்லைங்களா, அது ஏன்ற மேட்ரிக்ஸ். சரி, வாட் இஸ் ஏ பார் பி? இது என்னது?
this is augmented matrix, am I right? இது A coefficient matrix, இந்த B இது வந்து constant. These constants should be collected from the RHS side of the linear equation, am I right? So இது augmented matrix, இது coefficient matrix. Okay, இப்படின்னா என்னது? நம்ம ஒரு டாபிக் படித்தோம், இன்னும் அதை யூஸ் பண்ணவே இல்லை. இன்வர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்தாங்க, இன்வர்ஸை யூஸ் பண்ணிட்டோம். இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறது தெரிஞ்சது காரணமே வந்து மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடை நம்ம புரிஞ்சுக்கணும், அதுக்காக தான். அதுக்கு நடுவில் ரேங்க் மெத்தட்னு ஒன்று பார்த்தோம்ல, ரேங்க் எப்படி ஒரு மேட்ரிக்ஸோடைய ரேங்கை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம். ஸோ see listen this, what is rank of A? rank of A அதை நம்மளால் கண்டுபிடிக்க தெரியும். அதை ரோ எக்கலான் ஃபார்முக்கு மாற்ற போகிறோம். முழுசாக ஜீரோ ஆன ரோவை விட்டுட்டு நான் ஜீரோ ரோவை கலெக்ட் பண்ணால் அதுதான் ரேங்க். அடுத்தது இதனுடைய ரேங்க் ஆஃப் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். இது ரெண்டுமே ஈக்குவலாக இருந்ததுன்னா, இதுதான் நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கணும், ஒரு ரஃப்பாக ஒரு நோட்ஸ் எடுத்துக்கிறீங்க. இது ரெண்டுமே ஈக்குவலாக இருந்ததுன்னா the system is consistent. See, I am going to use this method. I am going to find the rank of A and the rank of A bar B. If both the ranks are equal, then the system is consistent. இன்னும் கிளாரிட்டியாக நான் ஒரு சில வார்த்தைகளை சொல்ல போகிறேன், அதை நான் சம் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறேன். அடுத்தது, if rank of A is not equal to rank of A bar B, then the system is inconsistent. எப்போ இதை மாதிரி வரும் அப்படின்னா அதுக்கு நோ சொல்யூஷன், அதுக்கு சொல்யூஷனே இருக்காது. ஸோ இந்த சப்ஜெக்ட் நம்ம படிக்கும் போதே நம்ம கிராஃப் கூட மிங்கிள் ஆகணும், எல்லாத்தையும் யோசித்து படிக்கணும். ஸோ த திங் இஸ் தட் யூ மஸ்ட் ரிமெம்பர் வாட் இஸ் கன்சிஸ்டன்ட், வாட் இஸ் இன்கன்சிஸ்டன்ட். இன்கன்சிஸ்டன்ட் மீன்ஸ் இட் ஹேஸ் சொல்யூஷன், இன்கன்சிஸ்டன்ட் மீன்ஸ் த சிஸ்டம் ஹேஸ் நோ சொல்யூஷன். வாட் இஸ் ரேங்க் ஆஃப் ஏ, ரேங்க் ஆஃப் ஏ காமா பி அப்படிங்கிறது தெரியணும். ஐ எம் கோயிங் டு ஃபைண்ட் இன் திஸ் சம். ஒரு ஃபஸ்ட்டு சம்மில் நான் கண்டுபிடிச்சி காட்ட போகிறேன். நான் அது ரெண்டும் ஈக்குவலாக இருந்தாலே அந்த சிஸ்டம் வந்து கன்சிஸ்டன்ட், அதுக்கு சொல்யூஷன் இருக்குது. சொல்யூஷன் இருக்குனாலே எண்ணிக்கையற்ற தீர்வுகள் இருக்கும், ஒரே ஒரு தீர்வு இருக்கும். ஓகேவா? ஒரு சொல்யூஷன் இருக்கவும் வாய்ப்பு இருக்கு, ஆர் இட் மே கன்சிஸ்ட் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ். ஓகே, அதுக்கு அடுத்தது இன்கன்சிஸ்டன்ட்னா the system has no solution. அது இது ரெண்டுத்தினுடைய ரேங்க்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஃபர்ஸ்ட் யூ டேக் நோட்ஸ் ஆஃப் திஸ் அண்ட் வில் மூவ் டு தட் சம். சம் போனதுக்கப்புறம் ஐ வில் டிஸ்கஸ் வித் யூ. Okay, listen. See this. So, test for consistency of the following system of linear equation, and if possible, you have to solve that. இந்த யூஸ் பண்ண போகிறேன். இந்த மெத்தடுக்கு பேர் வந்து ரேங்க் மெத்தட். ரேங்க் மெத்தட் ஏன் பேர் வச்சுருப்பாங்கன்னு தெரியும். நான் ரேங்க்கை கண்டுபிடிக்க போகிறேன். ரேங்க் கண்டுபிடிக்கிறது ஒன்றுமே கிடையாது, ரோ எக்கலான் ஃபார்முக்கு தான் மாற்ற போகிறோம், வேறு எதுவும் பண்ண போகிறது கிடையாது. சரி, என்னது இந்த சிஸ்டத்தில் பாருங்கள், இதுவரையிலையும் நம்ம பார்த்த எல்லா சம்லையுமே வந்து 3 அன்னோன் இருந்தது. லிசன் மை வேர்ட் கேர்ஃபுல்லி. 3 அன்னோன் இருந்தது, 3 ஈக்குவேஷன் இருந்தது. 2 அன்னோன் இருக்கும்போது 2 ஈக்குவேஷன் தான் இருந்தது. எத்தனை அன்னோனோ அத்தனை ஈக்குவேஷன் அது இருக்கணும், மினிமமாக இருக்கணும். ஆனால் ஹியர் ஒன்லி 3 அன்னோன்ஸ் ஆர் தேர், பட் 4 ஈக்குவேஷன்ஸ் வேர் கிவன், ரைட்? 4 ஈக்குவேஷன்ஸை கொடுத்துருக்காங்க. இதை வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு நம்ம எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் எழுதுவோம்ல, அது வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கவே இருக்காது. ஸ்கொயர் மேட்ரிக்ஸுக்கு தான் நீங்கள் இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க முடியும். அதாவது மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடில் ஸ்கொயர் மேட்ரிக்ஸுக்கு தான் இன்வர்ஸை கண்டுபிடிக்க முடியும் உங்களால். கரெக்டாக நான் சொல்கிறது? அப்போ இந்த சம்மை வந்து யூ கேனாட் சால்வ் பை யூஸிங் தட் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட். And also you cannot solve by Cramer's rule, right? Cramer's rule யூஸ் பண்ணி you cannot solve பண்ண முடியாது. Gaussian elimination method யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். அதுதான் நான் இப்போ செய்ய போகிறதே அதுதான். ஆனால் அதுக்கு இன்னொரு பேர் ரேங்க் மெத்தட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதை நம்ம என்ன செஞ்சிடலாம்னா மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு எழுதலாம். ஓகே, ஆஸ் இட் இஸ் த ஃபர்ஸ்ட் சம் நான் இதை எழுதுகிறேன். மேட்ரிக்ஸ் ஃபார்ம், லிசன் கேர்ஃபுல்லி. ஸோ இந்த கொஸ்டினை எழுதிக்கோங்க. எழுதின உடனே இந்த கான்ஸ்டன்ட்டை நான் rewrite பண்ணிக்கிறேன். I will bring that to RHS. Hope you will understand why I am doing that. -1. So the matrix form க்கு மாத்துறேன். 1 2 -1
3, minus 1, 2, 1, minus 2, 3, 1, minus 1, 1, and this is x, y, z. These are the three unknowns, and the constant should be collected. When the constant are at the RHS side, keep that in your mind. 3, 1, 3, minus 1. So this is Ax equal to B. So this is the important thing I want to say. Here A is not a square matrix. Number of rows and number of columns are not equal here, right? So this is not square matrix. You cannot find A inverse, so that you cannot use the matrix inversion method. You cannot find the determinant value of this, so that you cannot apply Cramer's rule. So you must use this method to solve this equation. Okay, Gaussian elimination method da, but we are naming it as rank method. Okay. Then you can give an heading, augmented matrix. Augmented matrix. What is augmented matrix? இதெல்லாம் நான் சொல்ல தேவையில்லை, இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். A என்ற மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதுகிறேன். 1, 2, minus 1, 3, minus 1, 2, 1, minus 2, 3, 1, minus 1, 1, 3, 1, 3 and minus 1. Okay. We shall find the rank of this matrix, this augmented matrix. First we shall find the rank of this matrix. Okay. To find the rank of this matrix, let us derive the row echelon form. Row echelon form என்ன செய்வீங்க? இந்த இடத்துல 0 ஆக்குவீங்க, இங்க 0 ஆக்குவீங்க, இங்க 0 ஆக்குவீங்க. அதுக்கு அடுத்து இந்த இடத்துல 0 ஆக்குவீங்க, இந்த இடத்துல I will அத பத்தி நம்ம அங்க பார்த்துக்கலாம். Okay. So எங்கெல்லாம் transformation நடக்க போகுது? Will move R2, R3, R4. R2, R3, R4. இங்க எல்லா இடத்துலயும் transformation நடக்க போகுது. R2 அப்படியே எழுதிறேன், R3 அப்படியே எழுதிறேன், R4 அப்படியே எழுதிறேன். மூளை வேகமா வேலை செய்யணும். எதை யூஸ் பண்ண போறீங்க? I will take that R1, R1, R1. இதுல எதை பெருக்கினா கண்ணு இந்த இடம் 0 ஆகும்? -3. இது கூட -3 பெருக்கணும்ல. I will multiply the -3, right? இது வந்து அப்படியே மைனஸ் பண்ணாலே minus simple. So அப்போ listen carefully. மைனஸ் இதோ எழுதிடுறேன். 1, 2, -1 and 3. ஸோ ஸ்லோவாக ஆகணும், கண்டிப்பாக வேகமாக போடக்கூடாது. -3 + 3, இங்கே -3 அதில் பெருக்கிறேன். -3 + 3 0, ரைட்? -3, -6, -1, -6, -1, -7, +3, right? +3 + 2, +3 + 2, +5, -9 + 1, -9 + 1, -8, -8. ஸோ ரஃப் ஒர்க் யூஸ் பண்ணுங்கள், ரஃப் ஒர்க் யூஸ் பண்ணுங்கள், ரஃப் ஒர்க் யூஸ் பண்ணாமல் போட வேண்டாம். இதை அப்படியே சால்வ் பண்ணலாம்ல. R3 - R1, 1 - 1, 0, -2 - 2, -4, -4, 3 minus +1, 4, 4, 3 minus 3, 0, right? கரெக்டாக போட்டுக்கணும். ஸோ 1 - 1, 0, -1 - 2, -3, -1 - 2, -3, 1 minus, again that is a minus, 1 + 1 is 2, -1 - 3, -4, -4. Okay, let me divide this R3 by 4, right? அதை செஞ்சுக்கிறேன், அதை ஃபஸ்ட்டு செஞ்சிடறேன். I will do that. அதனால் என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். R3, just you follow me. R3 divided by 4. Let me divide that by 4, and we did this work in the previous sum. 1, 2, -1, 3, 0, -7, 5, -8, 0, -1, 1, 0, 0, -3, 2 and -4.
So for my convenient, let me transform these two rows. இந்த R2வையும் R3வையும் இடமாற்றம் பண்ணிக்கிறேன். ஏன் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் பாருங்களேன். R2வையும் R3வையும் interchanging பண்ணுறேன். You put this symbol, we'll understand that you are going to interchange that. Okay. So 1, 2, minus 1, 3. அது அங்கே மேலே எடுத்து போயிடுறேன். 0, minus 1, 1, 0. And this is 0, minus 7, 5, minus 8, 0, minus 3, 2, minus 4. Okay. So now we have to make these two numbers 0, but we have to use this. இதை யூஸ் பண்ணி இது ரெண்டுத்தையும் ஈஸியாக 0 ஆக்கிடலாம். ஏன்னா அது 1ஆவோ மைனஸ் 1ஆவோ இருந்ததுன்னா it will be more easy to make it 0. ஆனால் வேறு ஏதாவது நம்பராக இருந்ததுன்னா 7 எடுத்து இங்கே பெருக்கணும், 3 எடுத்து அங்கே பெருக்கணும், it will be more hardல. அதனால் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துச்சுன்னா it will be easy. So the transformation is going to be done in R3 and R4. R3 and R4. Let me write that R3 and R4, but I am going to use this R2. என்ன செய்யலாம்? இது கூட மைனஸ் 7 பெருக்கலாமா? மைனஸ் 7 பெருக்கினா ப்ளஸ் 7 ஆகிடும்ல. மைனஸ் 7 R2 கூட பெருக்கலாம். அது வேலை முடிஞ்சு போச்சு. இதில் மைனஸ் 3 பெருக்கலாமா? மைனஸ் 3 பெருக்கலாம். ஓகே. ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்காமல் இருக்கிறத எடுத்து எழுதிக்கிறேன். இதெல்லாம் ஈஸியான வேலையை எதுவும் முதல்ல முடிப்போம். 3, 0, minus 1, 1, 0. ஸோ கான்ஷியஸாக இருக்கணும். இது கூட என்ன பெருக்க போகிறீங்க? மைனஸ் 7 பெருக்க போகிறீங்க. இது கூட என்ன பெருக்க போகிறீங்க? அடுத்தது ஓகே. மைனஸ் 7 இது கூட பெருக்கினா என்ன வரும்? 0, 7, minus 7, 0. I must add this R3. What is R3? 0, minus 7, 5, minus 8. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எப்படி நேரம் எழுதலாம்? 0. This is also 0. This is minus 2 and this is minus 8, right? Minus 8. We will come to here. Now I should multiply this same R2 by minus 3. Okay. 0 plus 3 minus 3, 0. And I must add this R4. This is 0, minus 3, 2, minus 4. If you add this, you will get 0. If you add this, you will get 0. 3 minus 3 is 0. This is minus 1. Am I right? Minus 1. This is minus 4. It's minus 4. Okay. அப்படியே படிப்படியாக குறைச்சிட்டே வரும். ஃபஸ்ட்டு இந்த 3 நம்பர், அதுக்கடுத்தது இந்த 2 நம்பர், அதுக்கப்புறம் முதல்ல 3, அதுக்கப்புறம் 2 நம்பரா, அதுக்கப்புறம் 1 நம்பர். அப்படியே ஏறுபடி வடிவம், எக்லான் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க இருக்க. ஸோ நவ் ஐ மஸ்ட் மேக் திஸ் எலமெண்ட் 0, but I should use this. See, if you want, you can introduce a transformation. In the equation, in the third row, you can divide by minus 2. Am I right? If you want, you can do. Okay. ஆனால் அது ஒரு ஸ்டேஜாக எனக்கு இன்க்ரீஸ் ஆகுன்றதால நான் அப்படியே இங்கே நிறுத்தி வச்சுருக்கேன். ஆனால் போகிறதால தப்பு கிடையாது. You will get the same answer what I am going to get. Okay. So now the transformation is in R4. Let me write that R4. But I am going to use this R3. Okay. இதில் என்ன செய்யணும்? இதில் minus 2 பெருக்கணும். எதில்? R4ல் minus 2 பெருக்கி அப்படியே ஆட் பண்ணுங்கள். இதில் minus 2 பெருக்குங்க பார்ப்போம். 0, 0, plus 2. இதில் minus 2 பெருக்குனீங்கன்னா plus 8. If you add this with that R3, 0, 0, minus 2, minus 8. This row will become 0. ஃபுல்லாமே அது 0 ஆகிடும்ல. ஸோ ஐ வில் ரைட் cool 1, 2, minus 1, 3, 0, minus 1, 1, 0, 0, 0, minus 2, minus 8, 0, 0, 0, 0. So this is the final row echelon form. இருக்கிறதுலே கடைசியாக இருக்கிற ரோவில் அதிகமான ஜீரோஸ் இருக்குது. மை பிளான் இஸ் டு மேக் திஸ் எலமெண்ட் அலோன் 0. இதை தான் 0 ஆக்கிறது தான் என்னுடைய பிளான். ஆனால் இது 0 ஆயிடுச்சு. ஓகே, இது எல்லாமே 0 ஆயிடுச்சு. இதை விட 0 இங்கே கம்மியாக இருக்குது, இதை விட 0 இங்கே கம்மியாக இருக்குது. அப்படி தான் இருக்கணும். முன்னாடி இருக்க ரோஸில் எல்லாத்துலேயும் ஜீரோஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் ரோ எக்லான் ஃபார்ம், ரைட்?
இதை நடத்துறதுக்கு தான் ஐ டுக் மோர் டைம். ஸோ உங்களுக்கு புரியணும், அது ஈஸியாக்கணும், தப்பு வரக்கூடாது அப்படிங்கிற கவனத்தில் இருக்கிறதுல தான் இட் இஸ் டேக்கிங் மச் டைம். எழுதி பார்க்க என்னை தனியாக கொடுத்து நோட்டில் எழுத சொன்னீங்கன்னா ஐ வில் நாட் டேக் திஸ் மச் டைம் டு சால்வ் திஸ் சம். ஓகே, ஸோ இது வரலையும் எக்லான் ஃபார்முக்கு வந்துடுச்சு. ஓகே, now I hope that you can say the rank of this augmented matrix. This is the augmented matrix. What is the rank? அப்படியே ஃபுல்லாக 0 ஆன ரோவை விட்டுணும் நீங்கள். இப்போ ரேங்க் என்ன கண்ணு, இந்த இடத்துல ரேங்க் என்ன சொல்லுங்க பார்ப்போம். வாட் இஸ் த ரேங்க்? 1 2 3 3 ரோவில் நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, அப்போ இதனுடைய ரேங்க் வந்து 3, ரைட்? ரேங்க் 3. வாட் இஸ் ரேங்க் ஆஃப் ஏ? வாட் இஸ் ரேங்க் ஆஃப் ஏ? வாட் இஸ் ரேங்க் ஆஃப் ஏ? This is A, this is the matrix A and this is the matrix B. இதனுடைய ரேங்க் மட்டும் என்னது? What is the rank? இதுலயும் இந்த ரோவை விட்டுட்டீங்கன்னா இப்பயும் இங்க எத்தனை இருக்கு? 3 ரோஸ் இருக்கு. இதுவும் ரேங்க் 3. Here rank of A is equal to rank of A bar B. ரெண்டுமே ஈக்குவலா இருக்குல்ல? அதோட மட்டும் இல்லாமல் இது ரெண்டுமே எதுக்கு ஈக்குவலா இருக்கு? 3க்கு ஈக்குவலா இருக்குல்ல? 3னா என்ன தெரியுமா? இந்த இடத்துல ஏன் 3 வருது அப்படின்னா, எத்தனை அன்னோன்ஸை நீங்கள் கண்டுபிடிக்கணும், எத்தனை அன்னோனை கண்டுபிடிக்கணும்? 3 அன்னோனை கண்டுபிடிக்கணும். எக்ஸ் ஒய் இசட். ரேங்க் ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. ப்ளஸ் அடிஷ்னலாக நான் இன்னொரு மேட்டர் சொல்கிறேன். இந்த ரெண்டு ரேங்க்கும் வந்து நம்பர் ஆஃப் அன்னோன்ஸுக்கு ஈக்குவலாக இருக்குது. நம்பர் ஆஃப் அன்னோன்ஸுக்கு ஈக்குவலாக இருக்குது. am I right? You must be clear. Therefore I can write like this: the given system is consistent. What is the meaning of consistent? It has solution. So இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் இருக்கா, நிறைய சொல்யூஷன் இருக்கா? So this is the thing. இந்த இடத்துல தான் நீங்க ரொம்ப கவனிக்க போறீங்க. இது ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு, இது ரெண்டுமே ஈக்குவலா இல்ல. இப்போ இந்த இடத்துல 3 இருந்து இந்த இடத்துல 2 இருந்ததுன்னா, இப்போ இந்த இடம் 0வா இருந்ததுன்னு வெச்சுக்கோங்களேன். Listen carefully. இந்த இடம் 0வா இருந்ததுன்னா rank of A என்ன ஆயிடும்? 2 ஆயிடும். அப்ப not equal இருந்ததுன்னா the system is inconsistent, no solution. சம்ம கோட போட்டு முடிச்சிடலாம். சொல்யூஷன் இருக்கு அப்படின்னா இங்க ரெண்டு விஷயம் அரைஸ் ஆயிடுச்சு. சொல்யூஷன் இருக்கு, ஒரே ஒரு சொல்யூஷன் இருக்கா, நிறைய சொல்யூஷன் இருக்கா? whether it has unique solution or it has infinite number of solution. இதை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? கவனிங்களேன். இது ரெண்டுமே ஈக்குவலா இருந்து, லிசன் மை வேர்ட், இது ரெண்டுமே ஈக்குவலா இருந்து நம்பர் ஆஃப் அன்னோன்ஸுக்கு ஈக்குவலா இருந்ததுன்னா the system has unique solution. இது ரெண்டுமே ஈக்குவலா இருந்து ரேங்க் 2ஆவோ இல்ல 1ஆவோ இருந்ததுன்னா, இப்படி இருந்ததுன்னா ஈக்குவலா இருக்கணும், அப்பதான் கன்சிஸ்டன்ட். நம்பர் ஆஃப் அன்னோனை விட கம்மியா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா the system is consistent and it has infinitely many solution. I will pick some example. அப்போ எடுத்து போடும்போது நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ரேங்க் 3ன்னு வர்றதால இது கன்சிஸ்டன்ட். அப்போ கன்சிஸ்டன்ட்னா சார் இது ஒரே சொல்யூஷன் இருக்கா, நிறையா சொல்யூஷன் இருக்கா? கன்சிஸ்டன்ட். நம்பர் ஆஃப் அன்னோனுக்கு ஈக்குவலாக இருந்ததுன்னா it means the system has unique solution. Can you understand what I am saying? நான் 3 சம் 4 சம் போட்ட உடனே இது எல்லாத்தையும் நான் நோட்ஸாக கொடுக்க போகிறேன். ஆனால் நீங்கள் இது எல்லாத்தையும் புரிஞ்சு வச்சுக்கணும். இந்த சிஸ்டத்துக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்கும். அந்த ஒரு சொல்யூஷனை எப்படி கண்டுபிடிக்க போகிறீங்க? எப்படி காஷியன் எலிமினேஷன் மெத்தடை சால்வ் பண்ணமோ அதே மாதிரியே இந்த சிஸ்டத்தை சால்வ் பண்ண போகிறீங்க. இப்போ இது திரும்பவும் ஈக்குவேஷனாக மாற்றினா என்ன நடக்கும்? யூ சே தட். ஈக்குவேஷனாக மாற்றினா என்ன நடக்கும்? ஓகே, so making that matrix into equation form. Please listen. So this is x plus 2y minus z equal to 3. Am I right? You can make that. ஏன்னா Gaussian elimination மெத்தட்ல நமக்கு அதுக்கு பழக்கம் இருக்கு. I will write that. Okay. x plus 2y, okay, minus z equal to 3. Am I right? And the second equation is minus y plus z equal to 0, right? Then minus 2z equal to minus 8.
So the value of z is, let me cut those minus, and z equal to 8 divided by 2, then z is equal to 4. Let me substitute this value here. You will get minus y plus 4, am I right, equal to 0. Then minus y equal to minus 4. If you cancel this minus, you will get y equal to 4. Let me substitute these both value in this first equation. X plus the value of y is 4, 4 those are 8, minus the value of z is 4, 4 equal to 3. So this is one matter கிடையாது, இது வந்து ஒரு சிம்பிளான சால்வ் பண்றத எக்லான் ஃபார்ம் அதெல்லாம் போடும்போது இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது உங்களுக்கு. X plus 4 equal to 3, x is equal to 3 minus 4, then x must be minus 1. The solution, that is the unique solution. The unique solution is, first write the value of x, then the value of y, then the value of z. So this is the way to find the unique solution. Nothing I said new. புதுசா நான் காஷியன் எலிமினேஷன் மெத்தட்ல என்ன செஞ்சேனோ அதே தான் செஞ்சிருக்கேன். பட் ஐ இன்ட்ரோடியூஸ் தட், இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கேன். என்னது, ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏ கமா பியும் 3க்கு ஈக்குவலாக இருக்கணும் மொட்டையாக சொல்லக்கூடாது. நம்பர் ஆஃப் அன்னோனுக்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா கன்சிஸ்டன்ட் தான், யூனிக் சொல்யூஷன் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல நம்பர் ஆஃப் அன்னோனை விட கம்மியாக இருந்தது அப்படின்னா அதுக்கு இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்ஸ் இருக்கும். இப்போ இந்த 4 சிஸ்டத்தையும் we shall bring to the graphing. ஓகே, கிராஃபுக்கு எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இந்த 4 ஈக்குவேஷனையும் நான் கிராஃப் பண்ணுறேன். கம் டு தி ஸ்க்ரீன். Okay, listen this. The first equation is x plus 2y minus z equal to 3. Okay, so this is the first equation. This is the first plane. And the second equation, third equation. Okay, I will talk this. Let me talk about this. Can you see the two planes? இந்த ரெண்டு பிளேனும் எங்க இன்டர்செக்ட் பண்ணிக்குது? இந்த ரெண்டு பிளேனும் இந்த லைன்ல இன்டர்செக்ட் பண்ணிக்குது. கரெக்டா? இது ஒரு லைன் இருக்கு பாருங்க. இது ஒரு லைன் இருக்கு பாத்தீங்களா? இந்த லைன்ல இன்டர்செக்ட் பண்ணிக்குது. இந்த லைன்ல ஃபுல்லா இன்டர்செக்ட் பண்ணிக்குது. இப்போ இந்த மாதிரி ரெண்டு ஈக்குவேஷனை கொடுத்து சால்வ் பண்ண சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய சொல்யூஷன் கிடைக்கும். ஏன்னா அது நிறைய இடத்துல வெட்டிக்குது. இந்த பிளேன் வந்து இதோட நின்று போயில்ல, இது வரையும் தான் இங்கே கிராஃபிங்கில் காட்டுது. இன்னும் நீட்டாக போகும். இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். இது ரெண்டுமே எங்கே வெட்டிக்குதுன்னு கேட்டால் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இது ரெண்டுமே வந்து ஒரு லைனில் ஃபுல்லாக வெட்டிக்குது. ஸோ அடுத்த மூணாவது பிளேன் எடுக்கிறேன். கேன் யூ வாட்ச் திஸ்? ஸோ இது மூணுமே வந்து இதோ இந்த இடத்துல வெட்டிக்குது. இதோ நான் என்னுடைய கர்சரை வைக்கிறேன் பாருங்களா, அந்த இடத்துல வெட்டிக்குது. This is the point. Listen carefully. So here it is intersecting, and they have given another equation. இப்போ இதுவும் பாருங்களா அதே இடத்துல தான் வெட்டிக்குது. இதோ நான் கர்சரை வைக்கிறேன் பாருங்க, அந்த கர்சரை லிசன் பண்ணுங்க. ஓகே, அந்த கர்சர் இருக்கிற இடம் தான், அந்த கர்சர் இருக்கிற இடத்துல தான் 4 பிளேனுமே இன்டர்செக்ட் பண்ணிக்குது. 4 பிளேனுமே இன்டர்செக்ட் பண்ணிக்குது. இப்போ இந்த சம்ல பாருங்களேன், இங்க this is a beautiful thing I want to explain. இந்த இடத்துல 4 ஈக்குவேஷன் கொடுத்தாங்க. ஆனால் இந்த ரேங்க் மெத்தடில் இதை ரோ எக்லான் ஃபார்முக்கு எடுத்துகிட்டு வரும்போது ஒரு ஈக்குவேஷனே எனக்கு வேணான்னு சொல்லுது. அது ஐ டோன்ட் வாண்ட் தட் தேர்ட் ஈக்குவேஷன். ஓகே, கேன் யூ லிசன் திஸ்? இந்த 4வது ஈக்குவேஷன் எனக்கு வேணவே வேண்டாம், இந்த 3 ஈக்குவேஷனே போதும் எனக்கு சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு. வேணான்னு நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இது ஃபுல்லாமே என்னவாயிருக்கு? 0 ஆயிருக்கு. இதை இந்த ஈக்குவேஷனை வேணான்னு எடுத்து போட்டாலும் நம்மளுக்கு சொல்யூஷன் கிடைக்குமா சார் அப்படின்னு பார்த்தா, எஸ், வி வில் கெட் தி சொல்யூஷன். யூ லிசன் தி கிராஃப். இப்போ இது 4மே இந்த இடத்துல கர்சர் இருக்கிற இடத்துல இன்டர்செக்ட் பண்ணிக்குது. எந்த இடத்துல இன்டர்செக்ட் பண்ணிக்குது நான் சொல்யூஷன் போட்டிருக்கேன். நம்மளுக்கு வந்த சொல்யூஷன் தான் இது.
-1,4,4 நம்மளுக்கு வந்த சொல்யூஷன். அந்த சொல்யூஷனை ஹைலைட் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் த சொல்யூஷன். ஸோ there is a dark blue point, no, that is the solution. நான் அந்த க்ரீன் கலர் பிளேனை எடுத்துடுறேன் பாருங்களேன். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நான் சம்மில் பார்த்து இவ்வளோ அழகாக டெப்த்தாக கிராஃபுக்கும் அந்த சம்முக்கும் இவ்வளோ அட்டாச்மெண்ட் இருக்குன்றது நான் ரொம்ப ரசித்த ஒரு விஷயம் தான் இது. இதை நான் சொல்கிற விஷயம். ஸோ ஐ வில் ஆஃப் தட். அதை எடுத்துட்டாலும் அந்த 3 பிளேனுமே எங்கே இன்டர்செக்ட் பண்ணிக்குது பாருங்களேன், -1,4,4. அப்போ அந்த ஒரு பிளேனை தேவையில்லைன்னு நம்ம ஒர்க்கிங் ரூலில் அது வேணான்னு எடுத்து போட்டுருச்சு அந்த ஈக்குவேஷனை. எடுத்து போட்டுட்டு அந்த சொல்யூஷனை கண்டுபிடிச்சிருக்கு. ஸோ திஸ் இஸ் தட் யூனிக் சொல்யூஷன் வாட் வி காட். ஸோ அந்த 3 இடம் இதுதான். கேன் யூ வாட்ச் திஸ் யூனிக் சொல்யூஷன்? ஸோ in the next section we are going to see a system which has infinitely many solutions, right? Interesting on topic. We will see in the next class. Thank you.